நம்மளுடைய குழந்தைங்க அதிகமா தயிர் சாப்பாடு சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க, நல்ல கிறிஸ்பியா செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சேப்பங்கிழங்க நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து வேக வச்சுட்டு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை செய்யறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ண சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாங்க. இது ரோஸ்ட் செய்யறதுக்காக அடுப்புல மறுபடியும் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த ஆயிலே நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிறிதளவு சேர்த்து கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்புத்தூள், அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு கை தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கலந்தோம்னா இந்த மசாலா எல்லாமே நம்ம சேப்பங்கிழங்குல நல்லா பிடிச்சு வந்துடும். இதை அடுப்பை சிம்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் மேல சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணவே ரொம்ப சூப்பரான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.